வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்று ஒரு சிவன் கதையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மிதக்கும் மாட்டு வண்டியில் முகமில்லா மனிதர் என்ற கதை. ஒரு வயது முதிர்ந்த தாயார் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிறார் தன் குழந்தைகளுக்காக. அவர் தனக்கென்று எதையும் கேட்டதில்லை. முதல் முறையாக தன் ஒரே மகனிடம் காசிக்கு சென்று தன் உடலை விடும் ஆசையை தெரிவித்தார். இந்த ஒரு விஷயத்தை எனக்கு தயவு செய்து நிறைவேற்றிக் கொடு என்று அவர் கேட்டுக்கொண்டார். தனது தாய் மீது அளவில்லாத அன்பு கொண்ட மகன் உடனடியாக பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதாக சொன்னார். தனது பொருள் வாழ்க்கை சார்ந்த செயல்பாடுகள் அனைத்தையும் கைவிட்டு விட்ட அவர் மனைவி மற்றும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு அவர்களிடம் பிரியா விடை பெற்று தனது தாயை கூட்டிக் கொண்டு பயணத்தை துவக்கினார். பல வாரங்கள் கடந்த நிலையில் பயணக்கலைப்பில் வயது முதிர்ந்த தாய் பலகீனமடைந்தார். அவரால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை. உடனே அந்த பக்தர் தனது தாயை தோளில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார். அப்போது திடீரென்று ஒரு ஒற்றை மாடு பூட்டப்பட்ட மாட்டு வண்டி மணியோசையோடு வந்து கொண்டிருந்தது. இந்த காட்டில் அடர்ந்த பகுதியில் எப்படி இப்படி பூட்டப்பட்ட வண்டி வந்து கொண்டிருக்கிறது என்று தனது தாயை தோளில் சுமந்து சென்று கொண்டிருந்த இந்த மனிதனின் அருகில் அந்த மாட்டு வண்டி நின்றது. உள்ளே ஏறுங்கள் என்றார் மாட்டு வண்டி ஓட்டுநர். ஏறிக்கொண்டனர். தனது தாயை வண்டியினுள் பத்திரமாக படுக்க வைத்தார். மேடு பள்ளங்களில் ஏற்படும் அதிர்வுகள் எதுவும் உணரப்படவில்லை என்பதை உணர்ந்தார். பொதுவாக மாட்டு வண்டிகளில் மேடு பள்ளங்களில் போகும்போது அதன் அதிர்வுகளை தாங்குவதற்கான சஸ்பென்ஷன் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த வண்டியோ மிதப்பது போல் இருந்தது. வண்டியின் சக்கரத்தை கவனித்த போது அவை சுழலவில்லை. பின் அவர் காளையனை பார்த்தார். அது கால் மடக்கி அமர்ந்தவாறு இருந்தது. ஆனாலும் வண்டி சென்று கொண்டிருந்தது. தனது தாயை பார்த்தார். அவர் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தார். அவரது தாய் உடனே எழுந்து உட்கார்ந்து, நாம் வந்து சேர்ந்து விட்டோம், அவர் இங்குதான் இருக்கிறார், நான் போகும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி தனது உடலை அங்கேயே துறந்தார். பொருள் நிலையுடன் யாரெல்லாம் ஆழமான அடையாளம் கொண்டு அதன் கட்டுப்பாட்டு சிக்கியுள்ளார்களோ அவர்கள்தான் காலம் இடம் என்ற தன்மைகளில் சிக்கிக்கொள்கிறார்கள். அந்த முகமில்லா மனிதன் யார் தெரியுமா? சாட்சாத் அந்த ஈஸ்வரனே தான். அந்த ஒற்றை மாடும் சாட்சாத் நந்திதேவரே தான்.